எந்த மாதிரி கேண்டிடேட்ஸை வந்து விஜய் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? யார் அவர் பிக் பண்ணால் அவங்க வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க? அவங்க என்ன ப்ராசஸில் பிக் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து க்ளோஸ்டாக அவங்க ரகசியமாக அதை வேட்பாளர் பட்டியலில் தயார் பண்ணுறாங்க. அதனால் அவங்க யாரை நிறுத்துவாங்கன்னு தெரியாது. எந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போது ஆளும் திமுக ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. அதே எம்எல்ஏவுக்கு மறுபடியும் தலைமை சீட்டு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க திமுக. அப்போது திமுக 2 ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே அவர் சிட்டிங் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ ஒன்றும் பண்ணல, தனிநபராக அந்த எம்எல்ஏ மேலேயே மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, அரசு மேலேயே வெறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்ப்பாங்க. அங்கே அடுத்த ஆப்ஷன் நேச்சுரலாக அடுத்த ஆப்ஷன் அதிமுக. ஒருவேளை அதிமுக அதை கூட்டணிக்கு கொடுத்துருச்சு, இல்லை அங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை, அவர் ஒரு டம்மி கேண்டிடேட்டாக இருக்கார் அப்படின்னும் போது விஜய் கட்சியில் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுறாங்க, இல்லை பெரும்பான்மை சமூகத்துடைய கேண்டிடேட்டை போடுறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. இப்படியே அது கேஸ் டு கேஸ் மாறும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் உறுதியாக இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. இப்போது அதிமுக கொங்கு பெல்ட்டில் அதிகமாக ஜெயிச்சிரும், திமுக வந்து வட மாவட்டங்கள் திமுகவுடைய கோட்டை, சென்னை திமுகவோட கோட்டை, இப்படி நம்ம சொல்கிறோம்ல, அப்படி இவங்களை இந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க கேண்டிடேட் தெரிஞ்ச பிறகு எங்கெல்லாம் வீக் லிங்க்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடுறாங்களோ அங்கே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னைக்கு இருக்குது, 25 தொகுதின்றது அவங்க கேட்குறாங்க. 25 30க்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 30 தொகுதின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அந்த 30 தொகுதியில் எதிர்த்து 30 தொகுதியிலையும் அதிமுக நிற்குமானா தெரியாது. அதிமுக அதில் இப்போ சப்போஸ் பிஜேபிக்கு ஒரு 10 தொகுதியை கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 30ல் 20ல் அதிமுக ஃபைட் பண்ணுது, 10 பிஜேபி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10 தொகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க, காங்கிரஸும் பிஜேபியும் சண்டை போடக்கூடிய 10 தொகுதி. அந்த இடத்துல டிவிகே வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போடுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து யாருக்கு சண்டை நடக்குதாங்க? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் டிவிகேவுக்கும் ஃபைட் நடக்குது. அங்கே இலையும் கிடையாது, சூரியனும் கிடையாது. அந்த இடத்துல டிவிகே ஜெயிக்கும். கேண்டிடேட் நல்லா இருந்து அவர் நல்லா வேலை செஞ்சு பிரச்சாரம்லாம் நீட்டாக பண்ணி இந்த 2 கேண்டிடேட்ஸ் வீக்காக இருந்தாங்கன்னா, இதெல்லாம் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்த பிறகு நம்ம வச்சுக்கிட்டு, கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்துட்டாலே டிவிகே தோராயமாக எத்தனை தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும்.